உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே. சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே. ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம் கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம் பாடிடுவோம். ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம் கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம் பாடிடுவோம். அவரே நம்மை படைத்தார், அவருக்கே சொந்தம் நாம். அவர் படைப்புகள் நாம், அவர் பிள்ளைகள் நாம், அவர் மந்தையின் ஆடுகள் நாம். திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே. ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே. சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, வாரத்தின் கடைசி நாளாகிய இன்று மூவரு இறைவனுக்கு நன்றி கூறி இந்த திருப்பலியில் இணைவோம். இந்த வாரம் முழுவதும் நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து ஆசீர்வாதங்களுக்காகவும் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அவருடைய துணை, அவருடைய பாதுகாப்பு, அவருடைய பராமரிப்பு எம் ஒவ்வொருவருக்கும், எமது குடும்பங்களுக்கு, எமது தாய் திருநாட்டிற்கு நிறைவாக கிடைக்கும்படியாக இத்திருப்பலியில் மன்றாடுவோம். இன்று அன்னையாம் திருச்சபை புனித வின்சென்ட் டி பால் புனிதருடைய திருநாளை கொண்டாடுகின்றது. இன்றைய நாளிலே புனித வின்சென்ட் டி பால் சபையினருக்காக மன்றாடுவோம். குருக்கள், துறவியர், அதேபோல் பொதுநிலையினர் அவருடைய பணியை இவ்வுலகில் செய்யும் இந்நாட்களில் அந்த புனிதருடைய பரிந்து பேசுதல் அவர்கள் அனைவருக்கும் நிறைவாக கிடைக்கும்படியாக இத்திருப்பலியில் மன்றாடுவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, திருப்பலி ஒப்புக் கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு எமது பாவங்களை ஏற்று மனம் வருந்தி இறைவனின் மன்னிப்பையும் அவருடைய இரக்கத்தையும் வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள், தவறுகள், குறை குற்றங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மையும் பிறரையும் அன்பு செய்வதில் திருச்சட்டத்தின் எல்லா கட்டளைகளும் அடங்கியிருக்கச் செய்தீரே. உம் கட்டளைகளை கடைப்பிடிக்கும் நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேரும் தகுதி பெற எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடும் தூய ஆவியின் ஒன்றைப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம் திருக்குமாரனும் எம் நாயகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். இதோ நான் வருகின்றேன், வந்து உன் நடுவில் குடிகொள்வேன். இறைவாக்கினர் செக்காரியா நூலிலிருந்து வாசகம். நான் என் கண்களை உயர்த்தி பார்த்தபோது இதோ அளவு நூலை கையில் பிடித்திருந்த ஒருவரை கண்டேன். எங்கே போகின்றீர் என்று நான் அவரை வினவினேன். அதற்கு அவர், எருசலேமை அளந்து அதன் அகலமும் நீளமும் எவ்வளவு என்பதை காணப்போகின்றேன் என்றார். என்னோடு பேசிக்கொண்டிருந்த தூதர் திரும்பிச் செல்கையில் மற்றொரு தூதர் அவருக்கு எதிரே வந்தார். வந்தவர் முன்னவரிடம் இவ்வாறு சொன்னார்: ஓடிச் சென்று அந்த இளைஞனிடம் நீ சொல்ல வேண்டியது, எருசலேமில் எண்ணிறந்த மனிதர்களும் திரளான கால்நடைகளும் இருப்பதால் அந்நகரம் மதில் இல்லாத ஊர்களைப் போல் இருக்கும். ஏனெனில் அதை சுற்றிலும் நானே நெருப்புச் சுவராய் அமைவேன், அதனுள் உறையும் மாட்சியாய் விளங்குவேன் என்கின்றார் ஆண்டவர். மகளே, சீயோன், அகமகிழ்ந்து ஆர்ப்பரி, இதோ நான் வருகின்றேன், வந்து உன் நடுவில் குடிகொள்வேன் என்கின்றார் ஆண்டவர். அந்நாளில் வேற்றினத்தார் பலர் ஆண்டவரிடம் வந்து சேர்வார்கள். அவர்கள் அவருடைய மக்களாயிருப்பார்கள். அவர் உன் நடுவில் தங்கியிருப்பார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆயத்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். மக்களினத்தாரே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தொலையுள்ள கடலோர பகுதிகளில் அதை அறிவியுங்கள். இஸ்ரவேலை சிதறடித்தவரே அதை கூட்டி சேர்ப்பார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல் அதை காப்பார் என்று சொல்லுங்கள். ஆயத்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். யாக்கோபை ஆண்டவர் மீட்டார். அவனிலும் வலியவன் கையினின்று அவனை விடுவித்தார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியில் பாடி மகிழ்வார்கள். ஆண்டவரின் கொடைகளை முன்னிட்டு பூரிப்படைவார்கள்.
ஆயர் தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். அப்பொழுது கன்னி பெண்கள் நடனம் ஆடி களித்திருப்பர். அவ்வாறே இளைஞரும் முதியோரும் மகிழ்ந்திருப்பர். அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன். அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன். துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருள்வேன். ஆயர் தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு செய்த யாவற்றையும் பார்த்து அனைவரும் வியப்படைந்தனர். அவர் தம் சீடர்களிடம், நான் சொல்வதை கேட்டு மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கின்றார் என்றார். அவர்கள் அவர் சொன்னதை புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் அதை உணர்ந்து கொள்ளாதவாறு அது அவர்களுக்கு மறைவாயிருந்தது. ஆயினும் அவர் சொன்னது பற்றி அவரிடம் விளக்கம் கேட்க அஞ்சினார்கள். இது வாழ்வளிக்கும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, பொதுக்காலத்தின் 25ஆம் வாரத்தின் இறுதி நாளான இன்றைய நாள் அன்னையாம் திருச்சபை ஒரு அழகிய பழமிக்க சக்தி வாய்ந்த ஒரு புனிதருடைய திருநாளை கொண்டாடுகின்றது. புனித வின்சென்ட் டி பால். புனித வின்சென்ட் டி பால் 1581ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 24ஆம் திகதி பிரான்ஸ் தேசத்தில் பிறக்கிறார். சிறுபராயத்திலிருந்தே விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் இறை பக்தியிலும் புனிதத்துவத்திலும் தனது வாழ்வை இறைவனுக்கு ஒப்புக்கொடுக்கின்றார். ஆகவே இள வயதிலேயே குருவாக திருநிலைப்படுத்தப்படுகின்றார். குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டதற்கு பிறகு அவர் நாடு கடத்தப்படுகிறார், கடத்தி செல்லப்படுகிறார். ஆப்பிரிக்க தேசத்திலே கடத்தி செல்லப்பட்ட போது அவர் அங்கு இறைவனுடைய குரலுக்கு செவிசாய்க்கின்றார். இன்றைய நற்செய்தியிலே இயேசு தமது சீடர்களுக்கு அவருடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பை பற்றி அவர்களிடம் பகிர்ந்து கொண்ட போது
அவர்களுக்கு அது புரியவில்லை. இயேசுவின் வார்த்தைகள் அவருக்கு புரியவில்லை. இறை ஆட்சியினுடைய அல்லது இறை அரசனுடைய எதிர்காலம், அதனுடைய வல்லமை, அதனுடைய தன்மை அவர்களுக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் புனித வின்சென்ட் டி பால் நாடு கடத்தப்பட்டு ஒரு கைதியாக இருந்த பொழுது இயேசுவின் குரலுக்கு செவிசாய்க்கின்றார். தன்னை கைது செய்து கடத்தி சென்றவர்களை மனம் மாற்றுகின்றார். தனது செபத்தின் வல்லமையினூடாக அவர்களை இறைவன் பால் ஈர்த்தெடுக்கின்றார். ஆகவே மீண்டும் இந்த புனிதர் பிரான்ஸ் தேசத்துக்கு வந்து அவருடைய பணியை இன்னும் ஒரு அழகிய பாதையிலே நகர்த்தி செல்கின்றார். தனது நாடு கடத்தப்பட்ட அந்த அனுபவத்தினூடாக அவர் பெற்றுக்கொண்ட இறைவனுடைய படிப்பினைகளையும் இறைவனுடைய வல்லமையையும் இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் தனது வாழ்விலே அவர் பணிக்காக அவர் பயன்படுத்துகின்றார். அதாவது ஒடுக்கப்பட்டவர்கள், வறியவர்கள், கைவிடப்பட்டவர்கள், யாரும் இல்லாதவர்களுக்காக தனது பணியை ஆரம்பிக்கின்றார். ஏழை எளியவர்களுக்காக ஆரம்பிக்கின்றார். அதற்கான ஒரு சபையை நிறுவுகின்றார். இன்று உலகிலே பல நாடுகளிலே இந்த அருட்தந்தையர்கள் தமது பணியை செய்து வருகிறார்கள். எமது நாட்டிலும் கூட அதேபோல் அவருடைய கன்னியாஸ்திரிகளை கொண்ட ஒரு துறவு சபையையும் அவர் நிறுவுகிறார். அதைவிட மிகவும் அழகாக பொதுநிலையினரை மையமாக கொண்டு அவர்களுடைய உதவியோடு வின்சென்ட் டி பால் சபையினரை, அந்த குழுவை ஸ்தாபிக்கின்றார். உங்களுக்கு தெரியும், உலகம் முழுவதும், எமது நாடுகளிலும், எமது நாட்டிலும், எமது பங்குகளிலும் கூட இந்த வின்சென்ட் டி பால் சபையினர் இந்த புனிதருடைய கனவை நனவாக்குகின்றார்கள். இன்றும் பல ஏழை எளியவர்களுக்காக இந்த சபையினர் பணி செய்கின்றார்கள். ஆகவே இறைவனுக்கு நன்றி கூறுவோம், இறைவன் கொடுத்த இந்த அழகிய புனிதருக்காக. இந்த புனிதருடைய வாழ்விலிருந்து நாமும் எமது வாழ்க்கைக்கு பல பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது, இறைவனுக்கு செவிசாய்த்தல். விசேட விதமாக எமது வாழ்விலே நாம் துன்புறும் பொழுது, நாம் கலங்கும் பொழுது, கண்ணீரோடு இருக்கும் பொழுது, எதிர்காலம் கேள்விக்குறியாகும் பொழுது இறைவனுக்கு செவிசாய்க்க வேண்டும். அந்த செவிசாய்ப்பு, அந்த நேரத்தில் இறைவன் நமக்கு கொடுக்கும் செய்தி எமது வாழ்விலே எம்மை முன்னோக்கி நகர்த்தி செல்லும், விண்ணரசை நோக்கி நகர்த்தி செல்லும், முழுமையான வாழ்வை நோக்கி நகர்த்தி செல்லும். அவ்வாறு அனுபவித்தவர், அவ்வாறு வாழ்ந்தவர், அவ்வாறு தமது வாழ்வை திருச்சபையோடு பகிர்ந்து கொண்டவர் புனித வின்சென்ட் டி பால். புனித வின்சென்ட் டி பால் செப்டம்பர் மாதம் 27 1660 தனது 79வது வயதிலே பிரான்ஸ் தேசத்திலே அவர் இறைபதம் அடைகின்றார். அதற்கு பிறகு திருச்சபை இவரை புனிதராக எமக்கு அறிமுகப்படுத்தியுள்ளது, அங்கீகரித்துள்ளது. ஆகவே புனிதர்களை திருச்சபை ஏன் எமக்கு அங்கீகரிக்கிறது என்று சொன்னால், அவர்களுடைய வாழ்வை நாம் உற்று நோக்கி அதை தியானித்து அவருடைய வாழ்வில் நாம் காண்கும் நல்ல விடயங்களை எமது வாழ்விலே வாழ்வாக்க வேண்டும். புனித வின்சென்ட் டி பால் எவ்வாறு ஏழை எளியவர்களுக்காக தனது வாழ்வை முழுமையாக ஒப்பு கொடுத்தாரோ, அதே போலும் நாம் வாழும் சூழ்நிலையிலே, நாம் வாழும் சமூகத்திலே, எமது பங்குகளிலே ஏழை எளியவர்களை அடையாளம் காண்போம். அவர்களில் இயேசுவை காண்போம். அவர்களுக்காக எமது வாழ்வை நாம் தியாகம் செய்வோம். முடியுமான தருணங்களிலே, முடியுமான அளவு அவர்களுக்கு உதவி செய்வதனூடாக நாம் இயேசுவுக்கு அந்த உதவியை செய்கின்றோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. திருச்சபை நமக்கு சொல்லும் ஆன்ம சார்ந்த புண்ணியங்கள், அதே போல் உடல் சார்ந்த புண்ணியங்கள். உடல் சார்ந்த புண்ணியங்களிலே ஏழை எளியவர்களுக்கு உணவு கொடுத்தல், அவர்களை பராமரித்தல், அவர்களோடு பயணித்தல், இது போன்று இன்னொரு செயல்களினூடாக நாம் உடல் சார்ந்த புண்ணியங்களை எமது வாழ்விலே செய்கின்றோம். ஆகவே இயேசுவும் ஏழைகளை அன்பு செய்தவர், இயேசு ஏழைகளை அரவணைத்தவர், அவர்களோடு பயணித்தவர்.
அந்த பாத சுவட்டை பின்பற்றிய புனித வின்சென்ட் டி பாலும் ஏழைகளை அன்பு செய்கிறார், அரவணைக்கின்றார், அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கின்றார், புது வாழ்வை கொடுக்கின்றார். அவரை கத்தோலிக்க திருச்சபையில் புனிதராக ஏற்றுக்கொண்டு அவருடைய திருநாளை கொண்டாடும் நானும் நீங்களும் அவர் காட்டிய வழியில் நடப்போம், ஏழைகளுக்காக எமது வாழ்வை அர்ப்பணிப்போம். அதே போல நீதி நியாயத்திற்காக ஒழுங்கை எமது பங்குகளிலும் எமது குடும்பங்களிலும் எமது நாட்டிலும் சட்டத்தையும் நீதியையும் நிலைநாட்டுவதற்காக நாம் முழு மூச்சோடு நாம் செயற்படுவோம். அதற்கு வேண்டிய அருளுதவிகளை கேட்டு இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். புனித வின்சென்ட் டி பால் எம் ஒவ்வொருவருக்காகவும் பரிந்து பேசுவாராக. அவர் விட்டு சென்ற அந்த பணியை இந்த உலகத்திலே நாம் தொடர்ந்தும் செய்ய அவர் இறைவனிடம் எமக்காக பரிந்து பேசுவாராக. மூவொரு ஆண்டவர் எம்மை ஆசீர்வதிப்பாராக. தூய கன்னி மரியாள் எமக்காக இறைவனிடம் பரிந்து பேசுவாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா, உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமாகிய இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் உணவாக மாறுவதாக. இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா, உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் பானமாக மாறுவதாக. இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றவாறு செவியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளமை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருள் அடையாளங்களால் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அளித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வான தூதர் அணிகளோடும் புனிதர்களின் பிறந்தருளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று.
ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் மெல்கம் கார்டினல் ரஞ்சித், ஏனைய ஆயர்கள், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். சிறிது நேரம் மௌனமாக எமது குடும்பங்களை மறைத்த ஆத்துமங்களுக்காக மன்றாடுவோம். உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கும் ஆத்துமங்களுக்காகவும் யாரும் நினையாத ஆத்துமங்களுக்காகவும் மன்றாடுவோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய பக்தாவாகிய புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர்கள், புனித யோசேவாஸ் அடிகளார், புனித வின்சென்ட் டி பால், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சிமையும் என்றென்றும் உமக்கே உரியது. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு உரை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக.
நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் மறு வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நாம் ஒருவருக்கொருவர் இயேசுவின் அன்பின் வாழ்த்துக்களான சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப் பெற்ற நீங்களும் நானும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமீன். காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என்னுயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவாணி உன்னை தருவாய். என் வாழ்வும் என் மனமும் எல்லாமும் நீதானே. இறைவா தலைவா அருளினை பொழிவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் சொந்தம் யாவும் என் தேவையாவும் நீதானே நீதானே இறைவா. என் நெஞ்சில் நீசம் மாறாத பாசம் தருவாய் தருவாய் தலைவா. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும்
வாழ்வின் ஊற்றே இறைவா என் உள்ளம் வருவாய். எழில்வானம் போல நிலைக்கும் உன் அன்பை அறிவேனே அறிவேனே இறைவா. உன்னை போல நானும் பிறர் அன்பில் வளர அருள்வாய் அருள்வாய் தலைவா. மகிழ்ந்திட நாளும் வரம் வேண்டுமே, ஒளிந்திட நாளும் துணை வேண்டுமே. மகிழ்ந்திட நாளும் வரம் வேண்டுமே, ஒளிந்திட நாளும் துணை வேண்டுமே. நிழலாய் நிறைவாய் வாழ்வினில் வருவாய். என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே என் வாழ்வின் வழியே தலைவா நீ உன்னை தருவாய். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் அருள் அடையாளங்களால் புத்துயிர் பெற்ற எங்களுக்கு உமது இடையறாத உதவியை கனிவுடன் என்றும் அருள்வீராக. அதனால் மீட்பின் பயனை இம்மறை நிகழ்வுகளிலும் அன்றாட வாழ்விலும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல வல்லமை மிகுந்த இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அருள் நீரை தாயே வாழ்க வாழ்க. மாசரு கண்ணீர் மாபரன் தாயே வாழ்க வாழ்க. வாழ்க தாயே வாழ்க நீயே வாழ்க வாழியவே. அன்னையே வாழ்க அமளியே வாழ்க வாழ்க வாழியவே. இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளினாலும் செபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறை ஆசி நிறைவாக கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. மாமரியே மாதவளே வாழ்க வாழ்க. மாந்தர்களை காப்பவளே வாழ்க வாழ்க. மாமரியே மாதவளே வாழ்க வாழ்க. மாந்தர்களை காப்பவளே வாழ்க வாழ்க. மனமகிழ்ந்தே பாடிடுவோம். வாழ்க வாழ்க. தினம் நினைந்து பாடிடுவோம்.
சரு கண்ணி மாபெரும்